ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்த்திகா ஸ்கெச்சஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன ட்ராயிங் வீடியோன்னு வாங்க வீடியோவில் போய் தெரிஞ்சுக்கலாம். நாம் இன்னைக்கு பண்ண போகிறது போர்ட்ரேட் ஸ்கெட்சிங் தாங்க. அவுட்லைன் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணி வச்சுட்டேன். இந்த அவுட்லைன் பார்த்தோன்னே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமாங்க, நான் கர்நாடிக் சிங்கர் m.s.சுbbulakshmi அவங்களோட போர்ட்ரேட் ஸ்கெட்சிங் தான் இன்றைக்கி நான் பண்ண போகிறேன். அதோட அவுட்லைன் க்ளோஸ் வியூ ஷாட்டும் பாருங்கள். இந்த போர்ட்ரேட் ஸ்கெட்சிங்க்கு நான் யூஸ் பண்ண போகிற மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா கிராஃபைட் பென்சில் வித் ஸ்மட்ஜிங் ப்ராசஸ்க்கு ஃப்ளாட் ப்ரஷஸ். ஃபேஸ் பார்ட் தான் நான் ஃபஸ்ட்டு ஷேடிங் ப்ராசஸ் பண்ண போகிறேன். சார்கோல் டஸ்ட்டு யூஸ் பண்ணி நான் ஃப்ளாட் ப்ரஷ் யூஸ் பண்ணி ஷேடிங் ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்களும் ஃப்ளாட் ப்ரஷ் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா காட்டன் ஆர் பேப்பர் ஸ்டம்ப்ஸ் ஆர் இயர்பட்ஸ் இதை யூஸ் பண்ணி நீங்களும் ஸ்மட்ஜிங் ப்ராசஸ் டெக்னிக் ஃபாலோ பண்ணலாம். இப்போ இந்த ஷேடிங் ப்ராசஸ் பண்ணுறப்பே m.s.subbulakshmi அவங்கள பற்றின இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட இன்றைக்கி நான் ஷேர் பண்ண போகிறேன். கர்நாடிக் மியூசிக்னு சொன்னாலே நமக்கு எல்லாருக்கும் ஞாபகம் வரவங்க m.s.subbulakshmi அவங்க தான். அவங்க பிறந்தது பார்த்திங்கன்னா 1916 செப்டம்பர் 16 மதுரையில் பிறக்கிறாங்க. அவங்களோட இயற்பெயர் பார்த்திங்கன்னா மதுரை சண்முக வடிவு சுப்புலக்ஷ்மி. அதை தான் நம்ம எல்லாருமே m.s.subbulakshmiன்னு சொல்கிறோம். அவங்களுடைய அம்மா பேர் பார்த்திங்கன்னா சண்முக வடிவு, அவங்க அப்பா சுப்பிரமணிய ஐயர். அவங்க அம்மாவும் இசைத்துறையில் மிக சிறப்பானவங்களாக இருந்திருக்காங்க. அவங்க சிங்கராகவும் இருந்திருக்காங்க, வீணை வாசிக்கிறதுலேயும் ரொம்பவே சிறப்பானவங்களாக இருந்திருக்காங்க. அவங்க ஃபேமிலியை பார்த்திங்கன்னா m.s.subbulakshmi அவங்களுடைய கூட பிறந்தவங்களும் எல்லாருமே இசைத்துறையில் தான் இருந்திருக்காங்க. அதுவும் கர்நாடிக் சங்கீதத்தில் தான் இருந்திருக்காங்க. அதனாலேயே அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே இசையில் அவ்வளோ அதிகமான ஆர்வமும் இருந்திருக்கு. அவங்க அம்மா எல்லா இசை நிகழ்ச்சிக்கும் சின்ன வயசில் இவங்களையும் கூட்டிகிட்டு போய் அங்கேயும் பாட சொல்லுவாங்களாம். அதிலிருந்து இவங்க இசை பயணம் தொடங்கியிருந்ததுன்னு சொல்லலாம் நம்ம. அவங்க 10 வயசு இருக்கும்போது அவங்க அப்பா இறந்துடுறாங்க. ஆனால் அவங்க அம்மா இசைத்துறையில் எல்லா நிகழ்ச்சிகள்லேயும் பாடுறதுக்கு இவங்களை எப்பொழுதுமே கூட்டிகிட்டு போகிறதுனால அவங்க ஒரு 8 வயசுலேருந்து மேடையில் பாடவும் ஆரம்பிச்சிருக்காங்க கர்நாடிக்கா சங்கீதத்தை எல்லாமே. இப்போ நம்ம ஐஸ் பார்ட் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஷேடிங் எப்பொழுதுமே நம்ம பண்ணுற மாதிரி லைட்டாக அவுட்லைன் போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம டார்க் ஷேட் யூஸ் பண்ணி நம்ம கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக கொண்டு வருவோம். இப்போ நம்ம லெஃப்ட் சைடு ஐ ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சேம் ப்ராசஸ் யூஸ் பண்ணி நம்ம ரைட் சைடு ஐயும் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். லைட் அவுட்லைன் போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம அப்படியே ஐபால்லாம் ஃபுல்லாகவே டார்க் ஷேட்ஸ் நம்ம அப்ளை பண்ணிவிட்டு 1 by 1 நம்ம ரியலிஸ்டிக்காக ஸ்மட்ச் பண்ணி கொண்டு வந்துடலாம் ஐஸ் பார்ட்டையும். இப்போது m.s.subbulakshmi அம்மாவை பற்றி இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இவங்க கிளாசிக்கல் மட்டும் இல்லாமல் செமி கிளாசிக்கல் எல்லாத்துலேயும் நிறைய சாங்ஸ்லாம் பாடியிருக்காங்க. இவங்க மூவிஸ்லையும் பாடியிருக்காங்க. சில மூவிஸ்லாம் அந்த காலத்தில் அவங்க நடிக்கவும் செஞ்சுருக்காங்க. அவங்க என்னென்ன லாங்குவேஜ்லாம் அவங்களுக்கு தெரியும்னு பார்த்தீங்கன்னா தமிழ், கன்னடா, மலையாளம், தெலுங்கு, ஹிந்தி, சான்ஸ்கிரிட், குஜராத்தி இத்தனை லாங்குவேஜும் அவங்களுக்கு தெரியும். ப்ளஸ் அவங்க அதில் பாடவும் செஞ்சுருக்காங்க. இப்போ நாங்கள் ட்ராயிங் ப்ராசஸில் நம்ம நோஸ் பார்ட் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். மைண்டாக நம்ம கிராஃபைட் பென்சில்ஸில் யூஸ் பண்ணி அவுட்லைன் லைட்டாக ஷேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம அதை ஸ்மட்ச் பண்ணிக்கலாம் பேப்பர் ஸ்டம்ப்ஸ் யூஸ் பண்ணி.
இப்போ நம்ம நோஸ் பின் தென் மவுத் இது ரெண்டும் தான் நம்ம நெக்ஸ்ட் ப்ராசஸாக பண்ண போகிறோம். இப்போ நம்ம நோஸ் பின் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம கிராஃபைட் பென்சில் யூஸ் பண்ணி மைல்டாக அவுட்லைன் மாதிரி அந்த நோஸ் பின்னோட டிசைன்ஸில் நம்ம லைட்டாக கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இன்னும் டார்க் பண்ணிவிட்டு ஹைலைட்காக நம்ம ஒயிட் ஜெல் பென் ஆர் பென்சில் எரேசர் யூஸ் பண்ணி நம்ம ஹைலைட் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் நம்ம நோஸ் பின் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நம்ம இப்போ மவுத் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த டீத் இருக்கு இல்லையா, அதுக்கு இடையில அந்த கேப்ஸில் எல்லாம் நான் நல்லாவே டார்க் எங்கெங்கே வருதோ அந்த டார்க்னஸ் ஃபுல்லாகவே நான் கொடுத்துக்கிறேன். அது கொடுத்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டாலே உங்களுக்கு டீத்து செப்பரேட்டடாக தெரிய ஆரம்பிச்சிடும். தென் நீங்கள் லிப்ஸ் பார்ட் வந்து ஈஸியாக ஷேட் பண்ணி முடித்தோன்னா உங்களுக்கு மவுத் பார்ட் எக்ஸாக்டாக நீங்கள் வந்து கொண்டு வந்துடலாம் ரியலிஸ்டிக்காக. இப்போ நான் அப்பர் லிப் தான் ஷேட் பண்ணிகிட்ருக்கேன் அந்த டார்க் முடித்ததுக்கப்புறம். நெக்ஸ்ட்டு லோயர் லிப்பு நம்ம கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம ஷேடிங் ப்ராசஸ் கொடுத்து ரியலிஸ்டிக்காக நம்ம அதை எப்படி வந்து லிப்பு வந்து லைன்லாம் பண்ணி நம்ம கொடுக்கலான்றதையும் பார்க்கலாம். இப்போது நான் m.s.subbulakshmi அவங்க வாங்கின அவார்ட்ஸ் பற்றி தான் சொல்ல போகிறேன் உங்ககிட்ட. 1954 அவங்க பத்மபூஷன் அவார்ட் வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் 1956 சங்கீத் நாடக் அகாடமி அவார்டு வாங்கியிருக்காங்க. 1974 அவங்க ஏஷியாஸ் நோபல் ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க. 1975 பத்ம விபூஷன் அவார்ட் வாங்கியிருக்காங்க. இந்தியாவோட பெஸ்ட் அவார்ட்னே சொல்லலாம் பாரத் ரத்னா அவார்ட். அது அவங்க வாங்கின இயர் பார்த்தீங்கன்னா 1998. எவ்வளோ அவார்ட்ஸும் அவங்களோட சிங்கிங்காகவே அவங்களோட தனித்தன்மைக்காகவே அவங்க வாங்கியிருக்காங்கங்க. இப்போ நம்ம மவுத் பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அந்த ரியலிஸ்டிக் எஃபெக்டும் நம்ம கொண்டு வந்துட்டோம். ஹைலைட்டுக்கு நான் பென்சில் எரேசர் யூஸ் பண்ணுறேன் அந்த மவுத் ஏரியா தனியாக ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்காக. இப்போது இது முடிச்சுட்டு அப்படியே நெக் சைடு வந்து நம்ம நார்மலாக எப்பொழுதும் ஷேடிங் பண்ணுவோம் இல்லையா, சேம் ஷேடிங் ப்ராசஸ் ஸ்கின் எஃபெக்ட் கொண்டு வரதுக்காக நம்ம நெக் ப்ராசஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம நெக்கையும் ஃபுல்லாகவே ஷேடிங் ப்ராசஸ் பண்ணிட்டோம். எந்தெந்த இடத்துல உங்களுக்கு வந்து டார்க் வரணுமோ அந்தந்த இடத்துல நீங்கள் நல்லாவே டார்க் பண்ணிக்கிங்க. மைல்டாக நீங்கள் ஹைலைட்டுக்கு அந்த எரேசர் யூஸ் பண்ணி நீங்கள் ஹைலைட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஹேர்லைன் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நான் 2B ஷேட் வந்து ஃபஸ்ட்டு ஹேர்லைனுக்கு நான் அப்ளை பண்ணுறேன். அப்படி இருக்க டார்க் கிரேட் நம்ம கொண்டு வந்திருக்கலாம். ஃபஸ்ட்டு லைட் ஷேட் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு நம்ம டார்க் ஷேடு கொண்டு வந்துக்கலாம். இப்போ பாருங்கள் நான் லைட் முடித்தோன்னே நான் 8B ஷேட் வந்து யூஸ் பண்ணுறேன் டார்க் இது. இன்னும் டார்க்காக வேணும்னா நீங்கள் வந்து சார்கோல் டஸ்ட்டையும் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிவிட்டு ஃபைனலாக நீங்கள்
பென்சில் எரேசர் ஆர் வந்து ஹைலைட்டர் யூஸ் பண்ணி நீங்கள் ஹைலைட் பண்ணிக்கலாம். இப்போ நான் லெஃப்ட் சைடு ஹேர் பார்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன் பாருங்கள். சேமாக நான் இப்போது எப்படி லெஃப்ட் சைட் கொண்டு வந்தேனோ அதே மாதிரி நான் இப்போது லைட் டு டார்க் ஷேட் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ரைட் சைடும் பாருங்கள். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து இப்போ ரைட் சைடு ஹேர் பார்ட்டும் முடிச்சாச்சு. இப்போ நான் ஹைலைட்டுக்கு வந்து பென்சில் எரேசர் யூஸ் பண்ணி அந்த ஹேர் லைனுக்கு ஹைலைட் பண்ணிகிட்டு இருக்கேன். சிம்பிளாக ஃப்ளார் வந்து எப்படி கொடுத்துருக்கேன்னா ஜஸ்ட்டு 2B பென்சிலாலையும் அதை ஷேட் ஆரம்பித்து அதை நான் ஜஸ்ட்டு ஸ்மச் பண்ணுறேன். இப்போ நம்ம ஸ்லாஷும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சைட் பை சைட் டியர் 2 சைடு போய் நம்ம ப்ராசஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடலாம். 2B பென்சிலாக நான் ஷேட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு இயர்ஸு, தென் பேப்பர் ஸ்டம்ப் யூஸ் பண்ணி ஸ்மச் பண்ணுறேன். இப்போ நம்ம இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஆல்மோஸ்ட். நெக்ஸ்ட்டு நோஸ்பிங் எப்படி பண்ணுறப்போ சேம் ப்ரொசீஜர் தான் நம்ம இயர் ஸ்டட்டும் நம்ம இப்போ பண்ணிகிட்ருக்கோம். லெஃப்ட் சைடில் பண்ணுற மாதிரி சேம் தான் நம்ம 2B பென்சில் யூஸ் பண்ணி ரைட் சைட் இயர்ஸும் நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம m.s.subbulakshmi அம்மா பற்றி இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். யுனைடெட் நேஷன் ஜென்ரல் அசம்பிளி 1966 இவங்களோட சிங்கிங் தான் வந்து ஃபர்ஸ்ட் இந்தியனாக இவங்க பெர்ஃபார்ம் பண்ணது. அதுக்கப்புறம் எல்லா மியூசிக்கல் கான்சர்ட் எல்லா இசை நிகழ்ச்சியிலும் இவங்க தான் அம்பாசிடராகவும் இருந்திருக்காங்க. இவங்க மியூசிக்கல் ஜேர்னி பார்த்தீங்கன்னா 1930 1997 வரைக்கும் இவங்களோட மியூசிக்கல் ஜேர்னி பீரியட்னே சொல்லலாம். இப்போ நாம் ரெட் கலர் மார்க்கர் யூஸ் பண்ணி அந்த பொட்டு நம்ம இன்கம்ப்ளீட்டாக வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணி அந்த பொட்டுக்கு நம்ம ரெட் கலர் மார்க்கர் யூஸ் பண்ணி நம்ம ஷேடிங் பண்ணிடலாம். நான் அந்த மார்க்கர் மேலே மெரூன் கலர் பென்சிலாக இன்னும் கொஞ்சம் டார்க்காக நான் ஷேட் பண்ணுறேன். அந்த குங்குமம் கலர் வரணும் இல்லையா, அதுக்காக நான் மெரூன் யூஸ் பண்ணி அதை ரெட் மேலே கொடுத்துட்ருக்கேன். இப்போ நமக்கு எக்ஸாக்டாக அந்த குங்குமம் கலர் எஃபெக்ட் வந்துடுச்சு. இப்போ நம்ம ஃபுல்லாகவே ஃபேஸ் பார்ட் ஹேர் பார்ட் இது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நமக்கு பேலன்ஸ் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் கோட் அண்ட் ஜுவல்லரி பார்ட் தாங்க இருக்குது. அதையும் எப்படி பண்ணலான்றத 1 by 1 பார்க்கலாம். நீங்கள் ஒரிஜினல் இமேஜில் வச்சு கம்பேர் பண்ணி எப்படி வந்து ட்ரெஸ்ஸிங் வந்து ஷேடிங் கொடுக்கலான்றத எக்ஸாக்டாக அதை வச்சு நீங்கள் கம்பேர் பண்ணி பண்ணீங்கன்னாலே உங்களுக்கு ஈஸியாக அந்த ரியலிஸ்டிக் லுக் வந்துடும். இப்போது நான் அந்த செயின் பார்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட்டு நான் டார்க் பென்சிலே ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். அந்த செயின் எஃபெக்ட்டுக்கு ஜஸ்ட் அவுட்லைன் மாதிரி நான் ஃபஸ்ட்டு போட்டுக்கிறேன். அட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அட்டிகையோட அவுட்லைன் தான் நான் ஜுவல்லரி பார்ட்டில் இப்போ ஃபஸ்ட்டு நான் பண்ணிகிட்ருக்கேன்.
ஜஸ்ட்டு அவுட்லைன் போட்டுட்டு அந்த கண் எஃபெக்ட் உள்ளார கொண்டு வரதுக்காக நான் டார்க் பென்சிலால் அது உள்ளார ரவுண்ட் எஃபெக்டில் அதை அப்படியே ஃபுல்லாகவே டார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம சாரீ பார்ட் தான் ஷேடிங் பண்ண போகிறோம். ஜுவல்லரி பார்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நம்ம ஆல்மோஸ்ட் இந்த போர்ட்ரேட்லேருந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஜஸ்ட்டு பார்டருக்கு நான் ஒரு டைமண்ட் ஷேப்பில் டார்க்காக ஃபுல்லாகவே ஷேப் பண்ணிக்கிறேன். கார்னர்ஸ் எல்லாமே சாரியோட பார்டர் டைப் கொண்டு வரதுக்காக நான் ஒரு டைமண்ட் ஷேப்பில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இதை மாதிரி டிசைனுக்கு வந்து வேணும்னா நீங்கள் அந்த எஃபெக்ட் கொடுத்துக்கலாம். டார்க் ஏரியான்னு வர இடத்துல எல்லாமே நான் டார்க் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் இடம் நான் விட்டு வச்சுருக்க இடத்துலனா லைட் ஷேடு வரும். அதனால நான் லைட் கலர் ஷேடு ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே செகண்ட் லேயர் நான் பண்ண போகிறேன். இப்போது நான் லெஃப்ட் சைட் சாரீ பார்ட் முடிச்சுட்டேன். சேம் அங்கே என்ன ப்ராசஸ் பண்ணமோ அதே தான் ரைட் சைடும் நம்ம பண்ண போகிறோம். இப்போது m.s.subbulakshmi அம்மா பற்றி சொல்ல போகிறேன். m.s.subbulakshmi அம்மா 2004 11th December வந்து இறந்துடுறாங்க. இவங்களோட டேர்ன் பார்த்தீங்கன்னா 1916 to 2004. இவங்கள மாதிரி ஒரு பெஸ்ட் கர்நாடிக் சிங்கர் இனிமேலும் வருவாங்களான்னு தெரியல. இவங்க வாங்காத அவார்ட்ஸ் இல்லைன்னு தான் நான் சொல்லணும். எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் எம்எஸ் பற்றி உங்ககிட்ட இன்றைக்கி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும் நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சாலும் டீப்பர்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த போர்ட்ரேட் ஸ்கெட்சிங் இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதோட வியூ பாருங்கள் எப்படி வந்துருக்குன்னு. இப்போ நம்ம க்ளோஸ் வியூவும் பார்த்துடலாம். ஷேடிங்ஸ்லாம் எப்படி வந்திருக்குன்றத நீங்களும் பாருங்கள். உங்களுக்கு இந்த ஸ்கெட்சிங் ப்ராசஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.